Happy Diwali. Advance. Happy Diwali to all of our brothers and sisters. Yes. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi to everyone. சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு மாதம் ஆச்சுங்க ஆல்மோஸ்ட்டு. இப்போ தாங்க நம்ம வெளியவே வந்து போகிறோம். எனக்கு என்ன அப்படின்னா தீபாவளிக்காக நிறைய பேர் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் போனால் தான் வந்து சரியாக வரும். மாஸ்டருக்கு வந்து எல்லா கால்குலேஷனுமே தெரியும், அவங்க கரெக்டாக வாங்கிடுவாங்க. இருந்தாலும் வந்து தமிழில் சில பேர் வந்து எழுதி அனுப்புவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் போனால் தாங்க அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நானும் வந்து கிளம்பிட்டேன். பார்த்தீங்களா, பேப்பர்ஸ், அப்புறம் பென், அப்புறம் பிளாங்கெட் வந்து என்னோடய டாட்டருக்காக இருக்காங்கல்ல. காருக்குள்ளே ஹீட்டர் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இது அப்படின்னா கொஞ்சம் பிள்ளையை தாங்குற மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ நூர்ஜஹானுக்கு எனக்கும் ஒரு ஃபைட் வந்து காத்துட்ருக்கு. என்ன ஃபைட் அப்படின்னா, ஃப்ரண்ட் சைட் சீட் வந்து யாருக்கு அப்படின்னு. இப்போ பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு. ஜாமா, can I sit here? Can I sit here? Then? Your daddy, okay. Can I sit here? Yes. Huh? I sit there. Yenna iniki? But how can I sit? Blanket also. Come. Huh? Come. Nurja. No. பாத்தீங்களா, நான் சொன்னேனா இல்லையா? Nurjahama, please Nurjahama. Let us sit here. It is almost late. Give Nurjahama. Give some space for your Are I going backside? Backside. Vomit feel coming. That is why. sit. Do Ah. not cry. You're a good girl. பாத்தீங்களா டிமாண்ட். Do not cry. ஃபைனல் அங்கே ஃபார்மிங் லேண்டுக்கு போய் ஆர்டர் எல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா நூர்ஜஹான் மேடம் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. நான் அப்புறம் சாரு அப்புறம் நியூ பான் எல்லாருமே இங்கே வந்து உட்காந்தாச்சு. இந்த பர்டிகுலர் டைம்லேயும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அக்கா காஷ்மீரில் இந்த மந்த்து, அதாவது அக்டோபர் மாதத்தில் அந்த அளவுக்கு அக்கா கோல்டாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், காலையில் வந்து எந்த அளவுக்கு சன் வந்து இருக்குதோங்க, அதை விட அதிகமாக வந்து நைட் டைம் வந்து கோல்டு இருக்குது. மைனஸ் டெம்பரேச்சர் அளவுக்கு இல்லைங்க, டாலரேட் பண்ணுற அளவுக்கு தான். ஸ்வெட்டர் வந்து வியர் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பிளாங்கட்டுங்க. சின்ன பிள்ளை வந்து முழிச்சிட்டாங்க. கொஞ்சம் கையில் வச்சு இப்படி தூங்க வச்சாங்க அப்படின்னா தூங்கிடுவாங்க. இனி தூங்குற டைம் தான். அதே மாதிரிங்க நிறைய பேர் வந்து குளிர் பிரதேசங்களில் உள்ளவங்க வந்து வாட்ஸ்அப்லேயும் கூட மெசேஜ் வந்து பண்ணி கேட்டிருந்தாங்க, அக்கா எங்களுக்கும் வந்து இப்போதாங்க்கா வந்து நியூ பார்ன் வந்து பிறந்திருக்காங்க, நீங்கள் எப்படிக்கா அந்த காஷ்மீரில் உள்ள குளிர்லேயே வந்து குழந்தைங்கள வச்சு சமாளிக்கிறீங்க அப்படின்னு. அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளையும் வந்து கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி வந்து இருங்க சிஸ்டர் அப்படின்னு. இதுலேயும் வந்து ஒரு வாட்டி சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னாங்க, இங்கே காஷ்மீரில் வந்து வின்டர் டைமில் குழந்தை வந்து பிறக்குதுன்னு வைங்களேன், அந்த கட்டாயம் நியூபார்னுக்கு வந்து வியர் பண்ண வேண்டியது 3 ட்ரெஸ் கம்பல்சரிங்க. வின்டர் டைமில் தெர்மால் அப்படின்னு சொல்லுவாங்க, குளிர் பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது வந்து வாரமாக வந்து வச்சுக்கிறக்கூடிய ஒரு உடைங்க. தெர்மால் வியர் பண்ணணும். தெர்மாலுக்கு அடுத்து வந்து செஸ்ட் வந்து, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சளி பிடிச்சிரும். ஸோ அப்படிங்கிறதுனால செஸ்ட் கவர் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரெஸ் இருக்கும். அதுவும் வந்து ஒரு வகையான ஸ்வெட்டர் தாங்க, வித்தவுட் ஸ்லீவுங்க, ஸ்லீவ் இல்லாமல் இருக்கும். 3ஆவதாக வந்து ஸ்வெட்டர், அப்புறம் நார்மலாங்க சாக்ஸு, ஹேண்ட் கிளவுஸு, அப்புறம் தொப்பிங்க. இது எல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து வியர் பண்ணணும். நாங்கள் வந்து இங்கே வின்டர் பனியே வந்து கொட்டினாலுமே அப்பப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் வேணும் அப்படின்னு பிளாங்கெட் வச்சு மூடி வந்து வைக்க மாட்டோம். அதே மாதிரிங்க வின்டர் டைம்லையும் வந்து பனி கொட்டும்ல, ஸ்னோ வரும்ல, ஸ்னோ வர்றது வந்து டிசம்பர், அப்புறம் ஜனவரி, பிப்ரவரி வந்து ரொம்ப கோல்டாக இருக்குங்க. டிசம்பரை விடவுமே ஜனவரி, பிப்ரவரி வந்து கடுமையான கோல்டாக இருக்கும். அந்த பர்டிகுலர் டைமில் நியூபார்னை வந்து நம்ம ரொம்பவே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறணும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த பிளாங்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ மாஸ்டர் வந்து வச்சுருக்காங்கல்ல, அவங்க சின்ன பிள்ளையுமா வந்து 3 ட்ரெஸ் போட்டிருக்காங்க. 3 ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் வந்து இந்த டைம்லேயே நாங்கள் வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து இந்த பிளாங்கெட்டுங்க, இந்த பிளாங்கெட் வந்து நல்ல வாரமாக வந்து குழந்தைங்கள வச்சுருக்கோம். பிளாங்கெட்டை வச்சு சுற்றி வச்சிடுறது. அதுவும் நைட் டைம் மட்டும்தான் பிளாங்கெட் வந்து வைப்போம். இதுவே டே டைம்னு வைங்களேன், டே டைம் வந்து ஸ்வெட்டரோட வந்து நிறுத்திக்கிறது தான். ஏன்னா ஃப்ரெஷ் ஏரும் வந்து இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான். பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நூர்ஜஹானுக்கு வந்து அந்த பேபி மேலே வந்து அந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது, நல்லாவே வந்து பேபியை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. அதுதாங்க உண்மை. கொஞ்சம் கூட அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நூர்ஜஹான் டேடி அப்புறம் ஜுலைஹா டேடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நூர்ஜஹானோட டேடி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான்னு வைங்களேன், பேபிக்கு உள்ள வைப்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு மாத்திர துணியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நூர்ஜஹான் தான் வந்து எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு ஒரு கை அப்படின்னா அது நூர்ஜஹான் தாங்க. ஜஹாமா
Jahama, give lollipop to me. Okay. Give little bit. Very tasty, ammo. Jahama, your daddy or Zulekha's daddy? Noorjahan, Baby daddy. baby daddy. Daddy. Mommy daddy. No? Mommy daddy. And your daddy also, Zulekha daddy also. Daddy. Hold him, yeah, hold him. Uh-huh. Okay. Adi. Jahama, can I come that side? No, my daddy. Okay, baby. Master, Diwali is on the way. You want to say anything? Happy Diwali. Advance? Happy Diwali to all of our brothers and sisters. எஸ் தீபாவளி வந்து நெருங்கிருச்சுங்க. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி பட்டாசெல்லாம் வெடிக்கும் போது கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து வெடிங்க. ஓகே, தீபாவளி அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வர்றதுங்க அதிரசம், வெள்ளை முறுக்கு. இன்னொன்னுங்க, அது வந்து ஒரே ஒரு வாட்டி தாங்க சாப்பிட்ருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி வந்து கொடுக்கையில தீபாவளி டைம்ல தான் நல்லா உருண்டையா இருக்குங்க, வெள்ளையா இருக்கும். அது வந்து ரவையில பண்ண ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கிடையாதுங்க. அது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். வாயில வச்ச உடனே மெல்ட் ஆயிரும். இந்த ஜூஸ் பரி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சுவை இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு சுவையில நான் இது வரைக்கும் வந்து எதுவுமே வந்து சாப்பிட்டதும் இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. ஆனா அது என்னன்னு அதோட பேரே எனக்கு இது வரைக்கும் தெரியும். கொண்டு வந்ததுல நெய் ஸ்மெல்லா இருந்துச்சுங்க. இன்னொரு ஃப்ரெண்டு Chop banana. Chop banana. பனானா சா Shake banana. Take a banana. Okay, shake banana. Then? Biscuit duck. Jahama, sing banana song. Then drink banana. Say Okay. drink banana. Banana. Jahama, sing. நான் பாட்டுக்கு இங்கே பேசிட்டு இருக்கேன். டேடியும் டாக்டரும் ரைம்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு இனிப்பு வகைங்க அது. அது என்னன்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்கா தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. Banana. Banana. Pooja, sing. Banana. Oh, Chop banana. duck banana. Chop banana. Baby's crying. Oh no. Baby's crying. Don't cry, baby. Mommy here, daddy is here. Your sister Noorjahan is here. Do not cry, baby. Do not cry. Wait, I am coming. Do not cry, baby. ஸோ தீபாவளி வந்து ஆண்டவே வந்துட்டே இருக்குங்க. நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக குடும்பத்தோடு வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், பட்டாசு வெடிக்கும் போது கேர்ஃபுல்லாக வந்து வெடிங்க. ஓகேவா? ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். டைமும் வந்து 9:40 ஆச்சுங்க. இனிதான் வந்து நானும் சாப்பிடணும். சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புள்ள தூங்குறதோடு சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முடிச்சிருவாங்க. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.